ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுகிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா இங்கே பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்து கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகு சீரகம் நல்லா வதங்கினதும் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 6-7 பல் சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பெரிய பழுத்த தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவலை சேர்த்து அதையும் இந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பேஸ்ட் அரைச்ச ஜார்லேயே தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொதி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அயில மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. மீன் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தூவி மீன் குழம்பு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.